ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் மினிஷா டானி. இதுவரையிலும் நீங்கள் என்னோட வீடியோஸை பார்த்தது இல்லைன்னா நான் தான் மினிஷா, என் ஹஸ்பண்ட் டானி. இன்னைக்கு வீடியோ என்னன்னா என் வாழ்வில் ஒரு நாள் டே இன் மை லைஃப் தான் போட போகிறேன். இன்னைக்கு நாங்கள் மார்னிங்லேருந்து நைட் வரையிலும் என்னென்ன பண்ணுறேன் அதுதான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட போகிறேன். டானிக்கு மார்னிங்லேருந்தே மைண்டு சரியில்லை, அதனால அவங்கள நம்ம வீடியோவில் சேர்த்துக்க வேண்டாம். என் ஃபேஸை மட்டும் நான் காட்டுறேன் கொஞ்ச நேரத்துக்கு. அவங்க நார்மலானதுக்கு அப்புறமா அவங்கள காட்டுறேன். தூங்கி எந்திரிச்ச வீங்கி போன முகத்தை பார்த்து யாரும் பயந்துடாதீங்க. காலையில் எந்திரிச்சதுக்கு அப்புறமா வெயிட் லாஸ் பவுடர் எடுத்திருந்தேன். இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. நான் இதோட ஃபஸ்ட்டு கமெண்டில் எல்லாமே பின் பண்ணுறேன். 200 ml வாட்டரில் ஒரு 1 டீஸ்பூன் இந்த வெயிட் லாஸ் பவுடர் மிக்ஸ் பண்ணி அதை 100 ml வர்றது வரையிலையும் கொஞ்சமாக வற்ற வச்சுட்டு அதுக்கப்புறமா இது நம்ம குடித்தோம்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நிறைய ரிவ்யூஸில் பார்த்தேன். இப்போ தான் நான் குடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் உண்மையே சொல்லணுன்னா நான் இதை எப்போவுமே டெய்லியுமே எல்லாம் எடுக்க மாட்டேன். எப்போவாச்சும் எனக்கு நல்ல மனசு இருந்துச்சுன்னா தான் எடுப்பேன். ஏன்னா இதோட ஸ்மெல் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. கரம் மசாலாவை தண்ணியில் மிக்ஸ் பண்ணால் எந்த மாதிரி ஒரு ஸ்மெல் இருக்குமோ அது மாதிரி தான் இருக்குது. ஏதோ மசாலாவை நம்ம குடிக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் சில பேர் எப்படி இருந்தாலும் அதை குடிச்சிடுவாங்க. ஆனால் எனக்கு அப்படியெல்லாம் இல்லை, ரொம்பவே கஷ்டம். ஒரு யூடியூப் சேனல் பார்த்து தான் நான் இந்த பவுடர் ரெடி பண்ணேன். எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு 2-3 இன்டோர் பிளான்ட்ஸ் வச்சுருக்கோம். அதில் ஒரு மணி பிளான்ட் ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பப்பாயா தான் எடுத்திருந்தேன். ஆக்சுவலி இந்த வீடியோ ஷூட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. நான் ரொம்ப நாளுக்கு அப்புறமா தான் இதை போஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ எல்லாம் கொஞ்சம் டயட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்கேன். அது அடிக்கடி முடிவெடுக்கிறது தான். ஆனால் இப்போது குக் பண்ணும்போதெல்லாம் ஆயில் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிறது, ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி நிறைய எடுத்துக்கிறது, அந்த மாதிரி நான் வந்துட்டு இப்போ இருந்துகிட்ருக்கேன். ஆனால் இந்த வீடியோ பண்ண டைம்லலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் டயட்டில் இருந்தேன். ஆனால் ஆயில் எல்லாம் கொஞ்சம் நார்மலாகவே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த மாதிரி எனக்கு அடிக்கடி கழுத்து வலி வரும். ஒன் சைடில் படுத்து தூங்குறதுனாலையானலாம் தெரியாது, ஆனால் அடிக்கடி எனக்கு கழுத்து வலி வரும். அதனால டேனி இந்த மாதிரி ஒரு பில்லோ எனக்கு ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப கோல்டாக இருக்குது இந்த பில்லோ, ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு ஷார்ட்ஸில் இந்த பன்னீர் கிரேவி பண்ணியிருந்தேன், அதுக்கு ரெசிபி போட சொல்லியிருந்தீங்க. அதுதான் இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன். ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் போட்டுட்டு நம்ம க்யூபாக கட் பண்ணி வச்சுருந்தா பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கோல்டன் கலர் வர்றது வரையிலும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதே பேன்லேயே ஒரு வெங்காயம், ஒரு 10 போல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் கோல்டன் கலர் வர்றது வரையிலையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணணும்னலாம் இல்லை, ஏன்னா நம்ம இதை மிக்சியில் தான் அடிக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் பெருசாகவே நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இது கூடவே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பேபி ஸ்பினாச் நான் எடுத்துருக்கிறேன். இது கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம், கட் பண்ணாமலும் சேர்த்துக்கலாம். எப்படியும் நம்ம இது எல்லாத்தையுமே சேர்த்து தான் மிக்சியில் அரைக்க போகிறோம். அதனால் இந்த கீரை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கீரை நம்ம நிறைய போட்டாலும் கொஞ்சமாக சுருங்கி போயிடும். எனக்கு ஒரு வீடியோவில் ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, கீரையை குக்கரில் குக் பண்ணக்கூடாது, மூடி போட்டு குக் பண்ணக்கூடாதுன்னெல்லாம். ஆனால் இந்த ரெசிபி இப்படி தான் பண்ணணும், இது சரியா தப்பானலாம் எனக்கு தெரியாது. ஆனால் இப்படி பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த ரெசிபிக்கு கொஞ்சமாக தயிர் வேணும். 1 கப் தயிர் எடுத்திருக்கேன். அது கூடவே 1 டீஸ்பூன் மிளகாப்பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக ஜீரகப்பொடி, இன்னும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கிற கீரை, ஆனியன், பூண்டு, மிளகா எல்லாத்தையும் போட்டு வதக்கியிருக்கோம்ல, இது ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சூப்பரான பச்சை கலரில் நமக்கு ஒரு பேஸ்ட் ரெடியாக இருக்கும். இப்போ அதே பேனில் இன்னும் கொஞ்சமாக பட்டர் போட்டுட்டு எல்லா ஸ்பைசஸும் போட்டுக்கலாம். நான் பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன், ஏலக்காய், கிராம்பு போட்டிருக்கேன். இப்போது இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த பச்சை கலர் பேஸ்ட்டை போட்டுக்கலாம். இது கொஞ்சமாக வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற தயிர் இருக்குல்ல, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த தயிர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா தயிர் தனியாக பிரிஞ்சு வரும் அப்படியெல்லாம் கிடையாது, ரெண்டுமே மிக்ஸ் ஆகிடும். இதை நம்ம கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகும். இதை மூடி நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரையிலையும் கூட நம்ம வந்துட்டு வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். இருந்தால் ஆட் பண்ணலாம், இல்லைனா வேண்டாம். என்கிட்ட இருந்துச்சு, நான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இது கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற இந்த பன்னீரை போட்டுக்கலாம். பன்னீர் சேர்த்ததுக்கு அப்புறமா மேலே கொஞ்சமாக இந்த கஸ்தூரி மேத்தி நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம்னா இந்த கிரேவி ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சப்பாத்தி கூட எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். முன்னாடியெல்லாம் எனக்கு இந்த பன்னீர் அவ்வளவா இஷ்டம் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறமா நான் இந்தியன் ஸ்டோர்லேருந்து பன்னீர் வாங்கினேன், எனக்கு அவ்வளவா இஷ்டப்படல. அப்போது ஒரு சிஸ்டர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, காஸ்கோவில் பன்னீர் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னவோ எனக்கு தெரியல, ஆனால் காஸ்கோ பன்னீர்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. நல்லபடியாக சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நான் வந்துட்டு வாக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எங்கள் வீட்டில் ஜிம் ரூமில் ஒரு டிவி இருக்கும். அந்த டிவியில் ஏதாச்சும் ஒன்று போட்டுட்டு நான் வாக் பண்ணுவேன்.
மோஸ்ட்லி இந்த காமெடி சீன்ஸ் எல்லாம் பார்த்தா நமக்கு கொஞ்சம் அப்படியே ஜாலியாக இருக்கும் வாக் பண்ணுறதுக்கு. வாக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஈவினிங்கில் க்ரோகருக்கு போயிட்டோம் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக. வீட்டில் நிறைய திங்ஸ் காலி ஆயிடுச்சு. அதனால என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே இந்த சோடா எல்லாம் ஆஃபரில் வச்சுருந்தாங்க. 2 வாங்கினா 2 ஃப்ரீ அந்த மாதிரி. டேனி வந்துட்டு சோடா நிறையவே குடிப்பாங்க. நான் சோடாலாம் அவ்வளோவா குடிக்கிறதில்ல. எப்போவாச்சும் எனக்கு தோணுச்சுன்னா ஃபேண்டா குடிப்பேன். எப்போவுமே வீட்டில் சோடா வாங்கி வச்சுப்போம். ஏன்னா இங்கே எல்லாருமே நம்ம தண்ணி குடிக்கிறதுக்கு பதிலாக எல்லாருமே சோடா தான் குடிக்கிறாங்க. 0 கேலரி 0 சுகர் தான். ஆனால் அதுவும் நல்லதில்லைன்னு தான் டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே உள்ள மக்கள் அப்படியே பழகி இருக்காங்க. ஆனால் டேனி என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க, நான் இனி இந்த மாதிரி 0 கேலரிஸாக இருந்தாலும் நான் குடிக்க மாட்டேன், ஏன்னா இது நல்லதெல்லாம் இல்லை அப்படின்னு. ஆனால் சொல்கிறத அப்படியே மறந்துடுறது. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அவங்க வந்துட்டு இந்த மாதிரி சோடாஸ் எல்லாம் நிறைய குடிச்சு இனி சடனாக இதை மாற்றணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணுறேன் அப்படி சொன்னாங்க. சரி, நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்போ தான் இந்த சோடா குடிக்கிற பழக்கம் போகுது அப்படின்னு. இந்த சோடாலேயே எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் எப்படி தான் தயாரிக்கிறாங்கன்னு தெரியல, ஏன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறமா உள்ள வந்தால் புதினா செடி வச்சுருந்தாங்க, இந்த கொத்தமல்லி செடி எல்லாமே வச்சுருந்தாங்க. இந்த கொத்தமல்லி புதினா எல்லாம் நம்ம வீட்டிலேயே வளர்க்குறது ஈஸி அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன். நெக்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கியிருந்தோம். ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, ஆரஞ்சு, ஆப்பிள் அந்த மாதிரி எல்லாம். இந்த ஸ்ட்ராபெரி எல்லாம் நம்ம ஊரில் இருந்த டைமில் நான் 2-3 வாட்டி தான் சாப்பிட்ருக்கேன். இங்கே வந்ததுக்கப்புறமா தான் இந்த ஸ்ட்ராபெரி எல்லாம் ரெகுலராக நான் சாப்பிட்றது. அதுலேயும் இந்த செர்ரிஸ் எல்லாம் நான் இங்கே வந்ததுக்கப்புறமா தான் சாப்பிட்ருக்கேன். இந்த செர்ரிஸ் எல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இங்கே வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஃப்ரூட் என்னென்னா நான் இந்த செர்ரிஸ் தான் சொல்லுவேன். ஆனால் சில டைம்ஸில் தான் செர்ரிஸ் நல்லாயிருக்கும், சில டைமில் ரொம்ப புளிப்பாக இருக்கும், நல்லாவே இருக்காது. அதுக்கப்புறமா இந்த பேபி கேரட் வாங்கியிருந்தோம். நம்ம கேரட் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த பேபி கேரட் சாப்பிட்டா எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. குட்டி குட்டியாக இருக்கும்போது எடுத்து சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இதுவுமே நான் எப்போவும் எல்லாம் சாப்பிட மாட்டேன், ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜில் இருக்கும், அதுக்கப்புறமா தான் எடுத்து சாப்பிட்றது. இது 4 வாங்கினா $5 அப்படி சொல்லி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா டேனி இந்த போர்க் டேம்லைஸ் வாங்கியிருந்தாங்க. இதை நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேனான்னு எனக்கு தெரியல, ஆனால் இது ஒரு மெக்சிகன் டிஷ். இது பார்த்ததும் எனக்கு சாப்பிட்ணுன்னெல்லாம் தோணலை, டேனி தான் சாப்பிட்டாங்க. எப்படி இருந்துச்சுன்னெலாம் எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா டேனிக்கு எப்போவுமே வந்துட்டு நான் ஆஃபீஸ்க்கு இந்த சாண்ட்விச் ஐட்டம்ஸ் தான் கொடுத்து விடுவேன். அதனால வீட்டில் கொஞ்சம் ப்ரெட்டெல்லாம் அதிகமாகவே தேவைப்படும். அதனால ப்ரெட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நாங்கள் வாங்கி வச்சுப்போம். ஏன்னா நைட்டில் சடனாக பசிச்சாலும் எங்களுக்கு உடனே ஞாபகம் வர்றது PBJ தான். இந்த பீனட் பட்டர் அண்ட் ஜெல்லி சாண்ட்விச் இதை தான் பண்ணி சாப்பிடுவோம். அப்போ அதுக்கெல்லாம் ப்ரெட்டு தான் தேவைப்படும். அதனால ப்ரெட்டு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வீட்டில் இருக்கும் எப்போவுமே. எனக்கு ப்ரெட்டில் எல்லாம் இந்த சூடாக சிக்கன் கறி, சூடாக ஏதாச்சும் சால்னா இந்த மாதிரி எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போல்லாம் நான் அவ்வளோவா ப்ரெட்டே எடுத்துக்கிறது இல்லை. வீட் பிரெட்னா அடிக்கடி சாப்பிடுவேன், மற்ற பிரெட்டெல்லாம் நான் இப்போ அவாய்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இந்த கப்பு கொஞ்சம் வாங்கியிருந்தோம். எதுக்காகனா இந்த கப்பாங்கன்னு ஒரு விளையாட்டு உண்டு, அது விளையாடுறதுக்கு தான். கப்பில் கொஞ்சம் ஹாஃப் தண்ணி நிரப்பி வச்சுட்டு அதுக்கப்புறமா பாலை இந்த பக்கத்துலேருந்து தூக்கி போடணும். எங்ககிட்ட இப்போ இருக்கிற கப்பு வந்துட்டு 2 டீமுக்கும் சேம் கப் இல்லை, டிஃப்ரெண்டான கப்பு. அதனால ஒருத்தங்க வின் பண்ணிடுவாங்கன்னா டேனி அந்த கப்பு இருக்கிறதுனால தான் இவங்க வின் பண்ணிட்டாங்க, ஈக்குவலாக கப்பு வாங்கி வைக்கலாம் அப்படின்னு ஒரு இதில் வந்துட்டு இந்த கப்பு இன்னைக்கு வாங்கியிருக்காங்க. இனி எந்த டீம் வின் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறமா மீட் செக்ஷன் தான். மீட் செக்ஷன் போகும்போது எப்போவுமே நான் இங்கே போன்லெஸ் சிக்கன் வாங்குவேன், இல்லைன்னா வந்துட்டு போன்லெஸ் தை பீஸ் வாங்குவேன். இங்கே தை பீஸ் இருந்துச்சுன்னா ஸ்கின்னோட வச்சுருப்பாங்க. இந்த ஸ்கின் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியாது, டேனிக்கும் தெரியாது. அதனால போன்லெஸ்ஸாகவே இருக்கும், அது வாங்கிப்போம். இல்லைனா பீஃப் ஏதாச்சும் வாங்கிப்போம். ஃபஸ்ட் டைம் எல்லாம் இங்கே வந்தப்போ என்னடா இது பிரெயின் மாதிரி இருக்குது, இந்த பீஃப் எல்லாம் நூடுல்ஸ் மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னு இருந்துச்சு. இப்போ பார்த்து பழகிடுச்சு. ஆனால் அந்த மூளை மாதிரி இருக்கிற பீஃபில் என்ன டிஷ் பண்ணுவாங்கன்னு தான் எனக்கு தெரியல. சிக்கன்லேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற பார்ட் என்னென்னா இந்த தை பீஸ் தான். அதனால நாங்கள் போன்லெஸ் தை பீஸ் வாங்கிப்போம். எப்போவாச்சும் தான் இந்த சிக்கன் பிரெஸ்ட் வாங்குவோம். ஆனால் சிக்கன் பிரெஸ்ட்டில் தான் ஹை ப்ரோட்டீன் இருக்குது. ஆனால் சிக்கன் தையில் நம்ம எந்த டிஷ் பண்ணாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதை வந்துட்டு ஏர் ஃப்ரையரில் ஏதாச்சும் நான் ஃப்ரை பண்ணி அதை ஃப்ரைட் ரைஸ்க்கு யூஸ் பண்ணிப்போம். இல்லைனா பருப்பு குழம்பும் இந்த சிக்கன் ஃப்ரையும் வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கும். டேனிக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா ஷாப்பிங் வர்றது தான். அப்படி ஷாப்பிங் வந்தாலும் சீக்கிரமாக ஒரு 5 to 10 minutes எல்லாமே வாங்கிடணும். அப்படி வாங்கணும்னா எந்த லேடிஸால் முடியும்? ஆனால் எனக்கு ஷாப்பிங் வர்றது தான் ரொம்ப பிடிக்கும். அது எந்த ஷாப்பிங்காக இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். திங்ஸே வாங்கலைனாலும் சும்மா பார்த்து சும்மா விண்டோ ஷாப்பிங் பண்ணுறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
அப்படியே நாங்கள் ஷாப்பிங் வரும்போது டேனிக்கு ரொம்ப பிடிச்ச செக்ஷன் எதுன்னா இந்த இதுதான். ஐஸ்கிரீம் இருக்கும், இந்த மாதிரி ஃப்ரீசர் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். லசானியானா டேனிக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் எப்போவாச்சும் அடிக்கடி லசானியா பண்ணி சாப்பிடுவோம். ஃப்ரீசர்லேயே வச்சுருப்பாங்க. இப்போ தான் வந்துட்டு சாப்பிட்றதில்ல, ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் வாங்கியிருக்கோம். அது மாதிரியே டேனிக்கு எப்போவுமே ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறது தான் பிடிக்கும். க்ராசரிஸ் கூட வீட்டுக்கே அவங்க ஆர்டர் பண்ணிடுவாங்க. சில டைம் அப்படியெல்லாம் வரும்போது முட்டையெல்லாம் ரொம்ப உடஞ்சி வர்ற மாதிரியெல்லாம் இருந்திருக்கு. நம்ம அதை கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணோன்னா அது நமக்கு அந்த மணி நமக்கு திரும்ப வந்துடும். ஆனாலும் நம்ம போய் பார்த்து பார்த்து வாங்குறது தான் ரொம்பவே நல்லா இருக்கும். ஷாப்பிங் எல்லாம் ஓரளவு முடிஞ்சிடுச்சு. கடைசியா இந்த மேக்கப் ரிமூவ் பண்றதுக்குள்ள ஷீட்ஸ் வாங்கிட்டு வந்தாச்சு. இது ரொம்ப நாளாவே வாங்கணும்னு ஒரு லிஸ்ட்ல இருந்துச்சு. இன்னைக்கு தான் வாங்கியிருக்கேன். இது $5க்கு 2ன்னு போட்டிருந்தாங்க, அதனால 2 வாங்கிட்டோம். அப்படியே ஒரு வழியா க்ரோசரி ஷாப்பிங் முடிஞ்சிடுச்சு. இந்த க்ரோசரி ஷாப்பிங் போகிறது எனக்கு எவ்வளோ பிடிக்குமோ அதே மாதிரி இந்த வந்ததுக்கு அப்புறமா இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணுறது பிடிக்கும். இது எல்லாருக்குமே பிடிக்குமான்னு கேட்டால் தெரியல. ஆனால் எனக்கு வந்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையும் எடுத்து அப்படியே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே ஷாப்பிங் முடிச்சு போகும்போதே டேனி கிட்ட சொல்லிடுவேன், நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், எல்லாமே நானே செஞ்சுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க போனதும் மில்கை மட்டும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுவாங்க, மிச்சம் எல்லாமே நான் பண்ணிடுவேன். வாங்கிட்டு வந்ததில் இந்த ஆப்பிள் ரொம்ப குட்டியாக இருந்துச்சு, க்யூட்டாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இங்கே வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஆப்பிளை நான் பார்த்ததே இல்லை. நம்ம உள்ளங்கையிலே நிற்கும், அந்த மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இந்த ஆப்பிளோட நேம் நான் மறந்துட்டேன், ஆனால் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப க்ரன்ச்சியாக இருந்துச்சு. அப்படியே மார்னிங்லேருந்து நைட் வரையிலையும் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான டே போயிடுச்சு. எங்கள் 2 பேரோட லவ் ஸ்டோரி போட சொல்லி கேட்டிருந்தீங்க. எங்கள் 2 பேருக்குமே டைம் கிடைக்கும்போது, மெயினாக டேனிக்கு டைம் கிடைக்கும்போது 2 பேரும் சேர்ந்துருந்து நாங்கள் வீடியோ போடுறோம். ஹோப் இந்த வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு எப்படி பேசணுன்னெல்லாம் தெரியல, ஆனால் இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பேசவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும்னா எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். குறைகள் நிறைகள் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாமா? அது வரைக்கும் பாய், டாடா.